guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 chemistryல unit 1 basic concept of chemistry and chemical calculationsல second evaluate yourself நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். evaluate yourselfல second இது calculate the relative molecular mass of the following கொடுத்திருக்காங்க. மொத்தம் இதுல 4 subdivisions இருக்கு. Calculate the relative molecular mass of the following. Relative molecular massனா நம்ம first என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம இது என்னன்னு போட முடியும். அப்ப first relative molecular massங்கிறது என்னன்னா relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic mass of its constituent atom. அதாவது relative molecular mass இருக்குல்லையா of any compound, எந்த compound இருந்தாலும் சரி, காம்பவுண்ட்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க எவாலுவேட்லேயே நான் என்னென்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சர்ஸ்னால் என்னென்ன அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எனி காம்பவுண்ட் கேன் பி கேல்குலேட்டட் பை ஆடிங். இது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா பை அடிஷன் மூலமாக நம்ம பண்ணலாம். எதை அடிஷன் பண்ணணும்னா adding the relative atomic mass of its constituent atom. அதில் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஆட்டம் இது இருக்கு இல்லையா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் ஆட்டத்தை நம்ம ஆட் பண்ணும் போது இதை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறது தான். இந்த அடிஷனாக பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இது ஈஸியாக போட்டுடலாம். அதாவது ஹைட்ரஜன்னா 1.008, அதாவது 1, carbon 12, nitrogen 14, oxygen 16, sodium 23, mg 24.3. இந்த மாதிரி ஒரு சிலது தெரிஞ்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸுங்கிறது என்னது C6H12 and O6ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கார்பனுக்கு 12ன்னு வரும், கார்பன் 12 ஆட்டம். அப்போ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கார்பன் எவ்வளோ இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 × 12 நம்ம ஃபர்ஸ்ட் இதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். 6 இன்ட்டு கார்பனோட இது பார்த்திங்கன்னா 12. அப்போ 6 × 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1ன்னு தெரியுமா, அதை 1 எடுத்துக்கலாம். இன்னும் 1.008ன்னு கூட எடுத்துக்கலாம். பாயிண்டில் எடுத்துகிட்டோட நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். அப்போ 12 × 1.008 இங்கே புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. 1.008 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 6 இருக்குது. ஆக்சிஜனோடது வந்து 16. அப்போ 6 × 16 நம்மளுக்கு வரும். அப்போ மல்டிபிள் பண்ணணும்னா 72. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஒவ்வொரு இதுவும் இருக்குது, தனித்தனியாக இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, இதுதான் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதை ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த சம நம்ம இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனால் கொடுத்துருக்காங்க, C2H5OHன்னு இருக்குது. அப்போ C2 கார்பன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆட்டம் இருக்குது 2 இருக்குது. அப்போ 2 × கார்பனோடது 12ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 2 × 12 நெக்ஸ்ட்டு இருக்கிறதோட நம்ம ஆட் பண்ணணுமா, ஏன்னா அடிஷன் ஆஃப்னு நம்ம பார்த்தோம். ஆடிங் calculate by adding the relative atomic mass of its constituent atom. நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்போ ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. ஹைட்ரஜன் வந்து மொத்தம் 5, ஹெச் வந்து 5 இருக்குது. அப்போ 5 × ஹைட்ரஜனோட வேல்யூ 1ன்னு வரும். அப்போ ஹெச் × இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த இதோட வரும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. ஓ வந்து 1 தான் இருக்குது. அண்ட் ஆக்சிஜனோடது பார்த்திங்கன்னா 16. அப்போ 1 × 16 ப்ளஸ் ஹெச் பார்த்திங்கன்னா ஹெச் 1 தான் இருக்குது. அண்ட் அதோட வேல்யூவும் நம்மளுக்கு 1 தான். அப்போ 1 × 1ன்னு வரும். எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா 12 2s are 24, 5 1s are 5, 16 × 1 16, 1 × 1 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 46 கிராம்னு வருது. அப்போ எத்தனாலோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணனா நம்ம 46 கிராம்னு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னு இருக்குது. KMnO4ன்னு இருக்கா, KMnO4ன்னு இருக்குது. இப்போ கேங்கிறது பார்த்திங்கன்னா பொட்டாசியம், MNங்கிறது வேறு இதில் மேங்கனீஸ், அண்ட் ஓங்கிறது ஆக்சிஜன்னு தெரியும். இப்போ இது வந்து பொட்டாசியமோடது பார்த்திங்கன்னா மொத்தம் 1 இருக்குது. ஒரே ஒரு கே பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ 1 × அதோட வேல்யூ வந்து 39 ப்ளஸ் அடுத்து இதோட வரும்போது நம்ம ப்ளஸ் போட்டுக்குவோம். அண்ட் மேங்கனீஸோடது பார்த்திங்கன்னா 55ன்னு இருக்கும். அதோட இது வந்து 55, இதில் டோட்டலாக 1 தான் இருக்குது. அப்போ 1 × 55 ப்ளஸ் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இருக்கா. 4 × ஆக்சிஜனோட நம்பர் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஆக்சிஜன் வந்து 16ன்னு நம்மளுக்கு தெரியும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16ன்னு தெரியுமா. அப்போ 4 × 16 நம்மளுக்கு வரும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 39 + 55 + 64ன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 158 கிராம்னு வருது. அப்போ பொட்டாசியம்
பெர்மேங்கனேட்டோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்த்திங்கன்னா 158. நெக்ஸ்ட் இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்திங்கன்னா K2Cr2O7 இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கேங்கிறது பொட்டாசியம், சிஆருங்கிறது என்னென்னா இங்கே வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டா, அப்போ சிஆருங்கிறது குரோமியம் அண்ட் ஓங்கிறது நம்மளுக்கு ஆக்சிஜன்னு தெரியும். இப்போ பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது அண்ட் அதோட வேல்யூ 39. அப்போ 2 × 39. நெக்ஸ்ட்டு அடுத்து இதோட வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ் போட்டுக்குவோம். அப்போ 2 × 39 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா குரோமியம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்கா. அப்போ 2 போட்டுட்டு இன்டூ அதோட வேல்யூ 52. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு அடுத்தது எழுதும் போது நம்மளுக்கு ப்ளஸ் போட்டுக்குவோமா. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. அப்போ 7 × ஆக்சிஜனோடது வந்து 16. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா 78 + 104 + 112 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 294 கிராம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா 294. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுர்கோஸ், அதாவது C12H22O11 இருக்குது. சிங்கிறது கார்பன் தெரியும், ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஓங்கிறது ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கார்பனில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 12 இருக்குது. அப்போ கார்பனோடதும் பார்த்திங்கன்னா 12 தான். அப்போ 12 × 12. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 22 இருக்குது. அப்போ 22 இன்டூ இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ ஹைட்ரஜனோடது 1ன்னு தெரியும். இன்டூ 22 × 1 ப்ளஸ் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 11 இருக்குது. அப்போ 11 இன்டூ மொத்தம் ஆக்சிஜனோட வேல்யூ என்னது, ஆக்சிஜன் ஓனா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 16ன்னு. அப்போ ஆக்சிஜன் 16 இப்போ எழுதியாச்சு. இப்போ 12 × 12 144, 22 × 1ங்கிறது 22, 11 × 16ங்கிறது பார்த்திங்கன்னா 176ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 342 Gன்னு கிடைக்குது. அப்போ சுர்கோஸோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்த்திங்கன்னா 342. இதிலிருந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் கேன் பி கால்குலேட்டட் பை ஆடிங். இது நம்ம ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணுறோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம். ஒவ்வொரு இதோட கார்பனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் அடுத்த இதோட பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எவாலுவேட் யுவர் செல்ஃபில் நம்ம செகண்ட் சம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.